ரைட் நவ் வேர்ல்டில் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் ஒரு ஸ்மால் நியூஸ் மாதிரி தெரியும். பட் ஹிஸ்டரியில் நடந்த எல்லா பெரிய விஷயமும் ஒரு ஸ்மால் டென்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் 1 ஒரு அசாசினேஷன், ஒருத்தவரை கொன்னதுனால ஸ்டார்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் 2 ஒரு நாட்டோட ஈகோவால் ஸ்டார்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் 3 எப்படி ஸ்டார்ட் ஆகும்? The United States military began in Iran. That's the friendship between India and Israel. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பற்றி பேசுகிற எந்த செகண்ட்லேயும் வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியும் இருக்கலாம். ஒரு போரை நம்ம எரிமலையோட கம்பேர் பண்ணலாம். சைலண்டாக தான் இருக்கும், ஆனால் திடீர்னு வெடிக்கும். ஒரு நாட்டோட பவர்னால, ஒரு நாட்டோட ஈகோனால, ஒரு நாட்டோட ஹேட்ரேட்னால உள்ள அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கும். பவர் ஓவர் ஆனால், ஈகோவோட கண்ட்ரோல் இல்லாமல் போனால், ஹேட்ரேட்டோட ரீசன் மாறி போனால் தேர்டு வேர்ல்டு வார்ன்ற எரிமலை வெடிக்கும். இப்போ வேர்ல்டில் நிறைய விஷயம் இது ரிலேட்டடாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தேர்ட் வேர்ல்டு வார் இஸ் பிகின்ஸ். ஏதோ ஒரு 2 நாடு போர் செய்யறதுனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. வார்ன்றது பேட்டில் ஃபீல்டில் மட்டும் நடக்காது. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கலாம், பெட்ரோல் பங்க்ல நடக்கலாம், உங்க வீட்டு கிச்சனில் கூட அதோட இம்பாக்ட் இருக்கும். வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆகிறது ஃபியூவல் ப்ரைஸ் ரைஸ் ஆகும், ஆயில் சப்ளை டிஸ்டர்ப் ஆகும், ஷிப்பிங் ரூட்ஸ் கேன்சல் ஆகும். ரிசல்ட் பெட்ரோல் அண்ட் டீசல்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பரோட ப்ரைஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். எல்லா பொருளையும் புல்லட்டில் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையை விட பசி பட்னியால் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். ஒரு நாடு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், பிரேசில் சோயாபீன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வீட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இடங்கள்ல இருந்து வர சப்ளை ரெடியூஸ் ஆகும். குளோபலாக இந்த பொருட்கள் எல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகும். ஃபைனலாக இந்த பொருட்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பசியும் பட்னியும் ஸ்டார்ட் ஆகும். வார்ன்றது சீப் இல்லை. வாரில் இன்வால்வ் ஆன கண்ட்ரிஸ் கோடிக்கணக்கான பணத்தை வாருக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் அங்கே இருக்க மக்களுக்கு டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு பட்ஜெட்டை கட் பண்ணுவாங்க, ஹெல்த் கேரோட பட்ஜெட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ரோட் பிரிட்ஜஸ்ன்னு அடிப்படை தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. இந்த பணம் டிஃபென்ஸ், மிலிட்ரி, லாஜிஸ்டிக்ஸ், வெப்பன்ஸுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இமேஜின் பண்ணுங்க, பல பேர் உயிரை காப்பாற்றுற ஹாஸ்பிட்டல் கட்டுறதை விட்டுட்டு ஒரு மிசைலை மேனுஃபேக்சர் பண்ணால் தட்ஸ் எக்கனாமிக் ரீடைரக்ஷன். ஒரு பாம் பில்டிங்கை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை, அதை சுற்றி இருக்க மண், தண்ணி, காற்றை கூட விஷமாக்கிடும். அந்த பாமோட ரேடியேஷன் பல வருஷங்களுக்கு அங்கேயே இருக்கும். இதனால ஏற்படுற கார்பன் எமிஷனால கிளைமேட் சேஞ்சஸ் உருவாகும். காடுகள் அழிக்கப்படலாம், அங்கே இருக்க மிருகங்களும் அழிக்கப்படலாம், ஈகோ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். எத்தனை மனுஷங்க இறந்துருக்காங்கன்றதை மட்டும்தான் நம்ம கணக்கெடுப்போம். எத்தனை மரங்கள், காடு அழிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம கணக்கெடுக்கவே மாட்டோம். இன்னும் நிறைய பாதிப்புகள் இந்த போர்னால ஏற்படும். இந்த போர்ல ஈடுபட்ட நாட்டோட மக்கள் ஒரு வித பயத்தோடயே வாழ்வாங்க. தலைக்கு மேல மிலிட்ரி ஏரோப்ளைன் போனா அதை சத்தத்தை கேட்டு பயப்படுவாங்க. எங்க அந்த பிளைன் நம்ம மேல குண்டு போட்டுற போதும்ட்டு. அங்க இருக்க குழந்தைங்க நர்சரி ரைம்ஸ் கேட்கிற வயசுல கன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருப்பாங்க. மரங்களும் மலைகளையும் வரைகிற வயசுல மிலிட்ரி டேங்கை வரைவாங்க. இந்த போர் அந்த குழந்தைங்களோட இன்னசென்ஸை கில் பண்ணிடும். ஏதோ 2 நாடு அடிச்சுக்கிறதுனால நமக்கு பாதிப்பு கம்மி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க படுத்துக்கிட்டு பார்ப்பீங்க, உக்காந்துட்டு பார்ப்பீங்க, சாப்பிட்டுட்டு பார்ப்பீங்க, ஆனால் பயத்தோடு பார்க்க மாட்டீங்க. வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பயம் இல்லாமல் வாழ்கிறதே ஒரு லக்ஸுரி ஆகிடும். உட்காந்து யோசிச்சோன்னா ஒரு போரோட முடிவில் வெற்றின்றதே இருக்காது. பாதிப்புன்றது அங்கே வாழ்கிற மக்களுக்கு தான். அதுக்கு அந்த மக்கள் தர வேலை என்னவா இருக்கும்னா 1 ஜென்ரேஷன். ஒரு பையன் இந்த போர்னால அவன் எஜுகேஷனை இழந்திருக்கலாம், ஒரு விமன் இந்த போர்னால அவங்க ஹஸ்பண்டை இறந்துருக்கலாம். இந்த போர் தந்த நினைவுகள்ல இருந்தும் பொருளாதாரத்துல இருந்தும் மீண்டு வரத்துக்கே அவங்களுக்கு ஒரு தலைமுறை ஆயிடும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு கண்ட்ரியோட பவர், ஈகோ, ஹேட்ரேட் தான் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரியான போர் நடக்காதோ. நம்ம டெக்னாலஜி வைஸ் எவால்வ் ஆகிட்டும் இருக்கும். வேர்ல்டு வார் 1ல யூஸ் பண்ணதை விட அட்வான்ஸான மிஷின்ஸை தான் வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணோம். வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணதை விட அட்வான்ஸான மிஷின்ஸை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இமோஷன் அண்ட் ஹியூமனிட்டி வைஸ் எவால்வ் ஆயிருக்கோமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி எவால்வ் ஆயிருக்கோன்னா இந்த 3 விஷயத்துக்காக போர்ன்றதே ஸ்டார்ட் ஆகாது. அதுதான் பவர், ஈகோ, ஹேட்ரேட்.